பூமிகா, பாருங்க. பூமிகான்னு ஒண்ண நான் எத்தனை தடவை கூப்பிட்டு பேசிருக்கேன். ஆனா நீ என்ன பார்க்காம ஒரே நிலையில பாத்துக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப பூமிகான்னு கூப்பிட்ட உடனே என்ன பாக்குற. எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? அம்மா பூமிகா, நான் தாம்மா ஓ அப்பா. என்ன உனக்கு தெரியுதா? தெரியுதாம்மா? பூமிகா, இவதாம்மா உன் சின்னம்மா, மாலா சின்னம்மா. தெரியுதாம்மா? அம்மாடி, நான் யாருன்னு என்ன பாட்டின்னு சொல்ல போறீங்களா? அவளும் ஆமான்னு சொல்லி தலையாசிக்க போறா. அதான் அவ எல்லாரையும் கரெக்டா சொல்றால. போது விடுங்க. இல்ல மாலா, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் காட்டி பூமிகா கிட்ட டாக்டர் கேட்க சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி செக் பண்றதானே சரி. பூமிகா, உனக்கு எல்லாரையும் தெரியுதாமா? அவங்க உன் பாட்டி. அக்கா, அக்கா, நான் தான்க்கா உன் தங்கச்சி ஜோதிகா. என் அடையாளம் தெரியுதாக்கா? ஜோதிகா, குழந்தைய காமி. அக்கா, இதுதான்க்கா உன் பொண்ணு தேவிகா. உன் பொண்ணுக்கா? ஜோதிகா, குழந்தைய அம்மா கிட்ட கொடுமா. கொடு. என்னங்கா? பூமிகா, இவங்க ரெண்டு பேரையும் உனக்கு தெரியுமாமா?
என்னம்மா பூமிகா அப்படி பாக்குற? இவங்கள உனக்கு தெரியுமா? அம்மா, இங்க எல்லாரையும் கரெக்டா அடையாளம் காட்டணுமா? அவங்க 2 பேரையும் தெரியுமாம்மா? டேய், போட்டு கொடுத்துட்டாளேடா. நம்மள அடையாளம் தெரியும் வர சொல்லிட்டாளே. எங்க என்னங்க அவங்க 2 பேரையும் பூமிகா தெரியும்னு சொல்றா? இவங்கள அவ நேர்லயே பார்த்தது இல்லையேங்க. எப்படி தெரியும் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இரு இரு இரு. சும்மா இரு. அது பூமிகா ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருக்கும்போது உங்க வீட்டுக்காரர் தான் இவன் டாக்டர் கோபாலு என்ன காமிச்சு இவங்க தான் கோபாலுடைய அம்மா, நம்ம ஜோதிகாவை கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தி வச்சாருல்ல. பூமிகாவும் அப்படியே படம் பிடிச்ச மாதிரி ஞாபகம் வச்சு சொல்லுது. என்னடா கோபால்? ஆமா ஆமா ஆமா, அதுவும் சரிதான். எப்படியோ சமாளிச்சிட்டோம். சரி, பூமிகா எப்படியோ பழைய நிலைமைக்கு வந்துருவா. அவளுக்கு எல்லாரையும் அடையாளம் கண்டுபிடிக்கிற திறன் வந்துருச்சு. இனிமே கை கால் அசைக்க வேண்டியதுதான், வாய் பேச வேண்டியதுதான் பாக்கி. நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட டாலா அழகா நிறைய பணம் இருக்கிறவனா பார்த்து அவன் கூட ஓடி போயிட்டான். என் சாவு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். காசு பிரச்சனை. சாமியார் சொன்ன மாதிரி இன்னும் 7 நாள்ல என் பொண்ணு எழுந்து நடந்துருவா. இனிமே நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். வா, சாமி கிட்ட ஒரு பூஜை போட்டலாம். வா வாமா, வா வா, நீ முன்னாடி போ. வாமா, போலாம் வாங்க. ஏய் பொண்ணுரங்கம், உன் பொண்டாட்டி அர்ச்சனா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு எப்படி அவ காரியத்தை சாதிச்சாலோ அதே மாதிரி விஷயம் தானா நானும் இப்போ கையில் எடுத்திருக்கேன். என்னை அடிச்சுட்டு எனக்கே புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு போலான்னு நினைச்சியே, இப்போ உன் கதியை பாத்தியா? ஏய் இந்த பார், உன்னை எதுக்கு கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? கிரானைட் ஊழல் சம்பந்தமான அறிக்கையை உன் பொண்டாட்டி நாளைக்கு கோர்ட்ல தாக்கல் பண்ண போறா. அதை தாக்கல் செய்ய வேணான்னு நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சொல்லுவல்ல? சொல்லணும். முடியாது. அப்ப நீ இங்கே செத்து போயிடுவ. சம்மதமா? 4-5 அடியாளை வச்சுக்கிட்டு இப்படி கைய கால கட்டி போட்டுவிட்டு வீர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற கோலப்பாயிடா நீ. அவுதூர்ரா.
அவுத்துறா பார்க்கலாம். தாரு வா மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் கலெக்டர் அர்ச்சனாவோட புருஷன். புரியுதா? உன்னைய மாதிரி சமூக குத்தவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி மண்டி போட வைக்காம விட மாட்டேன். வேணாண்டா, என் பொறுமைய உரசி பார்க்காத. உன்னை தூக்கிட்டு போய் உன் பொண்டாட்டி கால்ல போனமா போட்டுருவேன். நீ என் திட்டத்துக்கு ஒத்துக்கினா அர்ச்சனா கால்ல பணமா கொட்டுவேன். டேய், நீ என்னைய பணமா போட்டாலும் சரி பணமா கொட்டினாலும் சரி, உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. நாளைக்கு கோர்ட்ல என் அர்ச்சனா ஆய்வறிக்கைய தாக்கல் செய்யத்தே போறா. அத ஆராலையும் தடுக்க முடியாது. அண்ணே இவனை போட்டுருவா. அவசரப்படாதடா. இவன் கடத்தப்பட்ட செய்தி அர்ச்சனாக்கு சொல்லியிருக்கோம்ல, அவ என்னதான் பண்றான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாப்போம். டேய், இவன் பொண்டாட்டி மட்டும் ஆய்வறிக்கைய சப்மிட் பண்ணிட்டா அடுத்த நிமிஷம் இவனை போட்டுருங்கடா. டேய், வெளியே விட்டுறாதீங்க அவனை. கதவை போட்டுங்கடா வந்து. சரிங்கண்ணா. நான் கண்டிப்பா என் அறிக்கைய விசாரணை குழு முன்னாடி தாக்கல் செய்வேன். தனி ஒருவனோட நலத்தை விட எனக்கு இந்த தேசம் தான் முக்கியம். இது என்ன கொடுமையா இருக்கு? இவன் இப்படி பேட்டி கொடுக்கறா? பொன்னுரங்க அண்ணனை கடத்தினவங்க கை கால விழுந்தாவது எதையும் எங்கேயும் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மீட்டுட்டு கொண்டு வரதை விட்டுட்டு டிவில எந்த சவால் விட்டுட்டு இருக்கா? ஐயே, நீ எதுவும் உளராம இருந்தாவே போதும். நான் எங்கடா உளறேன்? நான் ஒன்னும் உளரல. நீயும் தானே பாத்துட்டு இருக்க. அவ இப்படியா பேட்டி கொடுப்பா? நீயும் நானுமா பாத்துட்டு இருக்கோம். உலகத்துல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என்னமோ ரோஜா, கொஞ்சம் பேசாம இரு. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு நீயே எல்லாத்தையும் பேசிடுற. பெரியம்மா, அர்ச்சனா டிவில சொல்றத பொண்ணு ரங்கத்தை கடத்தினவங்க பார்த்தாங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாச்சே. அர்ச்சனாவுக்கு இது ஏன் தெரியாம போச்சு? கடத்திட்டு போனவங்க கிட்ட அவன் என்ன பாடுபடுறானோ தெரியலையே. யாரோ கூப்பிடுறாங்க. ஹலோ, யார் பேசுறது? உங்க புள்ள உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்க மகன் வீட்டுக்கு உயிரோட திரும்பி வரணும்னா நாளைக்கு விசாரணை குழு முன்னாடி அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடாதுன்னு உங்க அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க. அதையும் மீறி அர்ச்சனா அறிக்கையை தாக்கல் பண்ணா உங்க மகனோட பாடி தான் உங்க வீட்டுக்கு வரும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இது பாருங்க, அர்ச்சனா கிட்ட நான் பேசுறேன். அர்ச்சனா கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, அர்ச்சனாவை தடுத்து நிறுத்தணும். சரிங்க. அப்படி தடுத்து நிறுத்தலன்னா உங்க மகன் உயிர் நின்னுடும். ஐயோ, ஹலோ ஹலோ ஹலோ, ஐயோ ஐயோ, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. என்னடா என்னன்னு சொல்லு. வாமா சொல்றேன். மா, நம்ம 2 பேரும் தெரியும்னு சொல்லி அந்த பூமிக்கு தலையாட்டினாலே ஐயோ எனக்கு ஒரே பயமா இருக்குமா. என்ன பயம் உனக்கு? மா, இவங்களுக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேக்குறப்போ பரவாயில்ல, நீ ஏதோ சமாளிச்சு பதில் சொல்லிட்ட. ஆனா ஒருவேளை பூமிக்கா உண்மையிலே நம்மள தெரியும்னு சொல்லியிருப்பாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா. டேய், ஒன்னும் பயப்படாதடா. மத்தவங்கள சமாளிச்சிட்டோம், அதையே ஃபாலோ பண்ணுவோம். பூமிகா உண்மையே சொல்லியிருந்தா கூட அவ ஒன்னும் விவரமா சொல்லல. இதுக்கு மேல அவ என்ன சொல்ல போறான்னு பாப்போம். அது என்னமாமா, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பூமிக்காவை பார்த்து மிரட்டி வச்சிருவோம். வா. சரி, வா. வாடா. மாப்பிள்ளை ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல ஆண்டி, நான் சும்மா ஃபோன் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க. சரி, வா. என்னடி, என்ன முறைக்கிற? எங்களை தெரியுமான்னு கேட்டா தெரியும் சொல்லி தலையசைக்கிற. நீ தலையாட்டிட்டா
ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமா? நீ கண் அசைக்கலாம், தலை அசைக்கலாம், ஆனா எங்களை அசைக்கவே முடியாது. நீ வாயை திறந்து சொல்ற வரைக்கும் எங்க ராஜ்யம் தாண்டி. ஏய் பூமிகா, நீ பூர்ணமா குணமாகிறது அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன்டி. இந்த தடவை நாங்க தோக்க போறதே கிடையாது. உன் கண்ணு முன்னாடியே மதன் ஜோதிகாவுக்கு தாலி கட்டியே தீருவான், இது சத்தியம். ஏய் பூமிகா, நீ மனசுக்குள்ள எவ்வளவோ நினைக்கலாம், வெளியே சொல்ல முடியாம கூட தவிக்கலாம். ஆனா இதான் உன் விதி. இது நீ மாத்தவே முடியாது. இங்க பாரு, வேண்டாம், மனசை போட்டு சித்திரவதைப்படுத்திக்காத. பேசாம ஒரு மௌன சாட்சியா இருந்து என் கல்யாணத்தை பார்த்து பேசாம அடங்கி போயிடு. யாரோ ஒரு சாமியார் சொன்னாரு குணமாயிடும் அப்படிலாம் நினைக்காத. நாங்க வேற ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து உன் கையை காலை முடக்கி போட்டுருவோம். ஊன்னா அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுரு. வாடா. அர்ச்சனா, என் பிள்ளைய கடத்திட்டாங்களாமே. நீ வேற டிவில அந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்க. என் பையன் உயிரை காப்பாத்துமா. உன் கடமை தான் முக்கியம்னு உன் கனவு உயிரை எழுந்துடாதம்மா. அத்தை, நீங்க பயப்படுற மாதிரி பொண்ணுரங்க மாமாக்கு எதுவும் ஆகாது. அப்படிலாம் நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. எப்படிமா தைரியமா இருக்கிறது? அவங்க இப்பதான் என்கிட்ட போன்ல பேசினாங்க. உங்ககிட்ட மட்டும் இல்ல அத்தை, நம்ம வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயும் போன்ல பேசி மிரட்டுவாங்க. அதுக்கு யாரும் பயப்படாதீங்க. நீ சுலபமா சொல்லிட்டம்மா, ஆனா என்னால அப்படி இருக்க முடியலம்மா. நாளைக்கு காலையில அறிக்கையை நீ தாக்கல் பண்ணா பொண்ணுரங்கத்தை உயிரோடையே பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றாங்கம்மா. மாமாவை கடத்தின ஆட்களையும் மாமா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீங்க தைரியமா இருங்க. அக்கா, குற்றவாளிகளை எப்ப வேணாலும் பிடிச்சிடலாம், ஆனா மாமாவோட உயிர் அதை விட முக்கியம். அது எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு எல்லாரும் அமைதியா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லாத. அக்கா, அர்ச்சனா, என்னம்மா என்னம்மா நீ இப்படி பேசுற? அர்ச்சனா, அர்ச்சனா, நாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நாமளும் போய் தேடலாம்ல. பெரியம்மா, எங்க போய் தேட சொல்றீங்க? எனக்கு தெரியும் அர்ச்சனா பொண்ணுரங்கம். கடவுளே, என் புள்ள பத்திரமா வந்து சேரணும். நீதான்ப்பா காப்பாத்தணும். ரோஜா, ஒழுங்கா என் கையை விட்டுடு. என்ன எங்கடி இழுத்துட்டு போற? சொல்லுன்றல. வாங்குறேன்ல. எதுக்கடி கூட்டிட்டு வந்த? என்னமோ அவகிட்ட எனக்கு தெரியும் நான் சொல்ல போறேன் அவ பின்னாடியே போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்ல போறேன்? தானே ரோஜா, ஒழுங்கு மரியாதையா உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடு. இல்லன்னா அர்ச்சனாக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிடும். அவளே கண்டுபிடிச்சா மறந்துட்டியா? ஏற்கனவே பொம்பளை போலீஸ வச்சு உன்னை நல்லா குமுறினா, அதே மாதிரி மறுபடியும் குமுறிடுவா. நான் போய் சொல்றேன்ப்பா. பொண்ணுரங்கம் கடத்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரியும் சொல்லி நான் உன்கிட்ட சொல்லாத, நீ போய் அவகிட்ட சொல்ல போறியா? ஆமா, அதான் சொல்ல போறேன். இங்க வா. பொம்பளை போலீஸ் என்ன அடிக்க மாட்டாங்க, உன்னதான் உதப்பாங்க. என்ன அடிப்பாங்களா? ஏன், நான் என்ன தப்பு பண்ண? எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் சொல்லிட்டு நான் பிளேட்டை மாத்தி விட்டுருவா. இரு, போன் பண்றேன் இரு உனக்கு. வேணாம், யாரோ தொலைஞ்சு போறாங்க, யாரோ கண்டுபிடிக்கிறாங்க, யாருக்கோ உண்மை தெரியுது. நாம எதுக்கு சண்டை பண்றோம்? நாம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ். வா. என்ன பாலு, பூமிகா இப்ப எப்படி இருக்காங்க? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி செஞ்சோம். பூமிகா எல்லாரையுமே அடையாளம் காட்டிட்டா. அதை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். என் பொண்ணு ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள கோபால் அவங்க அம்மாவையும் தெரியும் தலையாட்டினா. அவளுக்கு எல்லாரையும் அடையாளம் காட்டக்கூடிய ஞாபகம் வந்துருச்சு. வெரி குட். உங்க பொண்ணு குணமடைய நீங்க எடுத்த முயற்சியை நான் பாராட்டுறேன். பூமிகா,
என்ன தெரியுது இல்லம்மா? குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அடையாளம் காட்டினீங்களாமே, எங்க நான் யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வெரி குட், வெரி குட். இனிமே பூமிகா சீக்கிரம் குணமடைஞ்சு பழைய நிலைமைக்கு வருது உங்க கையில தான் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் பாலு, பூமிகாவை நீங்க எந்த அளவு சந்தோஷமா வச்சிருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் குணமடைய வாய்ப்பு இருக்கு. உங்க சந்தோஷத்துல தான் பூமிகாவை குணப்படுத்த முடியும். ஓகே டாக்டர், என் மக பூமிகா குணமடையறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல அதை செய்யுங்க. நீங்க மேலும் மேலும் பூமிகாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கொடுக்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா பழையபடி நார்மலுக்கு வந்துருவாங்க. அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வீடே குதூகலமா இருக்கிற மாதிரி பண்ணிடுறேன். பூமிகா எப்பவும் உற்சாகமா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. போயிட்டு வாங்க. அம்மா ஜோதிகா, டாக்டர் சொன்ன மாதிரி பூமிகாவை நம்ம சந்தோஷத்துல மூழ்கடிக்கணும். அதுக்கு என்னமா பண்ணலாம்? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, அசத்திடலாம். எப்படிமா? நாளைக்கு மறுநாள் பூமிகா அக்காவோட பிறந்தநாள் வருது. அதனால கிராண்டா கொண்டாடி அக்காவை சந்தோஷப்படுத்திடலாம்ப்பா. சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். அதுக்குண்டான ஏற்பாடு உடனே பண்ணிடுமா? சரிப்பா. அக்கா, உன் பர்த்டேவை எப்படி அசத்துறன்னு மட்டும் பாரு. என்னப்பா சொல்றீங்க?